வணக்கம் விவசாய நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இப்போது நம்மளோட தோட்டத்தில் ஒரு பிளான்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூஸ் வந்து காமனாக இருக்கும். அதோட என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் 2 உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகாமல் அப்படியே சுருங்கி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து அந்த பிளான்ட்டோட மதர் பிளான்ட் இப்படி இருந்துன்னா, அதோட கண்டிஷன் இருந்தாலும் இருக்கும். இந்த மாரி மதர் பிளான்ட்ல இருக்கிற மாரி இருந்ததுன்னா, அது உங்களுக்கு மேக்ஸிமம் ஈல்டுக்கு வராது. அந்த பிளான்ட்ட வந்து நீங்க பார்த்துட்டு அத அப்ரூவ் பண்ணிறலாம். அது சரி அந்த பிளான்ட்ட நீங்க எடுத்துறலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்ல வேற மாரி இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, போரான் டெஃபிஷியன்சி. உங்களுக்கு போரான் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, 100% இந்த மாரி லீஃப் வந்து விரியாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 டேஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 6 மந்த்தில் ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட அந்த பிளான்ட்ட அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணலாமா, இல்ல கன்டின்யூ பண்ணலாமான்னு வச்சுக்கலாம். இந்த போரான் டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, இதில ஃபெர்டிலைசர் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். உரக்கடையிலேயே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, போரக்ஸ் 25 to 30 கிராமு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்ஓபி 1 கிலோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீம் கேக்கு ஒரு 2 கிலோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 1/2 கிலோ. இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, தென்னை மர ட்ரங்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரங்க்லேருந்து இந்த ட்ரங்க் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த ட்ரங்க்லேருந்து ஒரு 1 1/2 அடி தள்ளி நீங்க சுத்தியும் போட்டுட்டு, தண்ணி வந்து ஈவனா குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு 45 டேஸ் to 60 டேஸில உங்களுக்கு தெரியும். அடுத்த லீஃப் வரதில உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் நார்மலா கன்டின்யூ பண்ணலாம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, லீஃப் எல்லாமே கிரீனிஷா இருக்குது. மித்த எந்த இஷ்யூஸும் இல்ல. இது போரான் மட்டும் தான் டெஃபிஷியன்சி. இதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் நான் பண்றேன். உங்களுக்கு அத எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிற வழிமுறைய, அடுத்த வீடியோல உங்களுக்கு அது கொண்டு வரேன். அந்த பார்ப்போம். உங்களுக்கு அந்த ரிசல்ட் 60 நாள் கழிச்சு பார்த்துட்டு, இந்த பிளான்ட்ட அப்படியே கன்டின்யூ பண்ணலாமா, வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். இந்த பிளான்ட் நல்ல ரிசல்ட் வருதுன்னா, இத வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ஓகே. நன்றி விவசாயிகளே.